ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோல கதை என்னன்னு புரியும். இப்போ பவித்ரா எதனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா அந்த ஒரு விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம தொடர்ச்சியா இந்த கதையை பத்தி நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வந்தோடனே தட்டி பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? அவங்க தங்கச்சி அந்த மாதிரி தூக்கு மாட்டி தொங்குறத பார்த்தக்கடி உங்க அதிர்ச்சியில வேகமா கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன், எதனால, என்ன நடந்துச்சுன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் வராங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பாடியை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தங்கச்சியோட பாடி வீட்டில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க. அழுவுற சத்தம்லாம் கேட்குது. அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் அழுவுறாங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியலையா. அந்த ஈமை கிரிகைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த சடங்கு சம்பிரதாயம், அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு கூட ஞாபகம் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். அவங்க சொல்றப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம கூடயே வளர்ந்த ஒரு ஜீவன் கடைசியில பார்த்தா அது இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ அந்த சிச்சுவேஷன் அவங்களால ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அவங்க தங்கச்சி ஏன் இப்படி பண்ணாங்க, எதனால அவ என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளால ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த 16வது நாள் காரியம்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே நடந்து முடியுது. அப்பப்ப அவங்க தங்கச்சியோட பிரசன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா இந்த 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. பட் அது அவங்க ரொம்பலாம் ரியலைஸ் பண்ணல. அவங்க என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசுல அவங்க தங்கச்சி மேல ஒரு பக்கம் கோவமோ, இன்னொரு பக்கம் அவ ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டான்ற அந்த கேள்வியும் அவங்களுக்குள்ளால ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இந்த 16வது நாள் காரியம் எல்லாம் முடியுது. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரை உட்காந்து டின்னர் சாப்பிட்றப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசிக்கல. அமைதியா சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூம்ல போய் படுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவ்வளவா சரியா தூக்கம் இல்லை அன்னைக்கு. அவங்க பிள்ளைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு அவங்க பேசாம படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட காட்டிக்கல. இவங்களும் அவங்க தங்கச்சியை பத்தி யோசிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு பேசாம பெட்ல படுத்துட்டு இருக்கிறப்ப எப்படி தூங்குனாங்கன்னே தெரியல. ஆனா நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கிறப்பதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்ப அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அவங்க ரூமுக்கு கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. திறந்து யாரோ பக்கத்துல உட்காண்டதையும் அவங்க ஃபீல் பண்றாங்க. யாராவது பக்கத்துல உட்காண்டா கண்டிப்பா நமக்கு தெரியும்ல, அந்த மெத்த அமங்கோல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அவங்க கண்ணை திறந்து பாக்குறப்ப அவங்க தங்கச்சி பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கையோடய அவங்களுக்கு அப்படியே தூக்கி போடுது. ஆனா என்ன ஒண்ணுன்னா அவங்களால எந்திரிக்க முடியல, என்னன்னு சொல்லி கத்த முடியல. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட இப்ப நம்ம உடம்பெல்லாம் பேரலைஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்க கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தங்கச்சி மெதுவா திரும்பி அவங்கள பாக்குறாங்க. அதையும் அவங்க பாக்குறாங்க. அவங்க தங்கச்சி அழுகுறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே பேச முடியல, கை காலை எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஆனா அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தங்கச்சியோட உருவம் அப்படியே மறையுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாங்க, கனவு. ஆனா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அது கனவு மாதிரியே இல்ல, ரியலா அவங்க தங்கச்சி உட்காண்டத அவங்க கண்ணை திறந்து பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரிதான் இருந்திருக்கு. பட் அது அவங்களுக்கு கனவு மாதிரியே தெரியலையா. அப்ப இவங்க பயந்து போய், இவங்களுக்கு வேற இது கனவா நனவான்னு தெரியலையா, டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு தட்டி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எந்திரிச்சு வெளியே ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்க நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க அப்பா அம்மாவுக்கும் அழுவச்சி தாங்கல. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த பிள்ளையோட நினைப்புல தானே இருக்காங்க. சோ அந்த நைட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்களுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா, இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு பாதையில, இருட்டான ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பாதையில அவங்க தங்கச்சியோட அழுவுற சத்தம் கேக்குது. அப்ப அவங்க தங்கச்சியோட அழுவுற சத்தம் கேட்கிறப்போ அதை நோக்கிதான் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வீடை பாக்குறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் தெரியுது. ஒரு பலகை வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அவங்க தங்கச்சி அழுவுற சத்தம் கேக்குது. அப்ப இவங்க, பவித்ரா
இங்கேயா இருக்க பவித்ரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இவங்க போறாங்க. வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு மூலையில அவங்க தங்கச்சி உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கையோட இவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சி, எங்கடி போன, ஏன் இங்க இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணன்னு சொல்லி கேட்கறப்ப அவங்க தங்கச்சி அவங்கள தள்ளி விட்டு அவங்கள ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா பார்த்துட்டு இருக்கிற காட்சியை வந்து கனவுல பாக்குறாங்க. அப்ப அவங்க தங்கச்சியோட முகம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா மாற கிளம்புது. அவ்வளவு கோபமா இருக்காங்க. அவங்க வந்து அந்த கோபத்துல சொல்றாங்க, நான் அவனை விட மாட்டேன், அவனை பழி வாங்குவேன், அவனை பழி வாங்காத வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க கத்தி பேசின அந்த விஷயம் அவங்களுக்கு தெளிவா விளங்குது. அவங்க அந்த பயத்துல எந்திரிச்சு பாக்குறாங்க. மணி விடிய காலையில 3. அப்போ அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு சின்னதா கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தங்கச்சியோட சாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மர்மம் இருக்குதான்ட்டு. சோ இந்த கனவை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா இதே கனவு தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வாரமா வந்திருக்கு. அதனாலே அவங்களுக்கு தூக்கமும் போயிருச்சு. அவங்களால வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவங்க மனசுக்குள்ளால அவங்க தங்கச்சியோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்கு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா யாருகிட்ட போய் கேக்குறது, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பழக்கமும் இல்லை. ஆனா காலேஜ் எங்க படிச்சிருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்றப்ப எனக்கே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கூட நடக்குமான்னு நானே யோசிச்சிருக்கேன். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அதாவது இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் உங்களுக்கு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல அவங்க தங்கச்சி படிக்கிற காலேஜை வந்து காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்டல் ரூமை காட்டியிருக்கு. அந்த ரூமுக்குள்ளால பர்டிகுலர் டிராவையும் அது காட்டியிருக்கு. அப்ப அவங்க அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறப்ப, என்னடா இந்த கனவு வந்து வித்தியாசமா இருக்கு, இந்த கனவு நமக்கு என்னதான் சொல்ல வருதுன்னு நாள் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இதே கனவு திரும்ப 2வது நாள் வர்றப்பதான் இவங்களுக்கு வந்து அந்த கனவை வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. ஓ, அப்போ இந்த கனவு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வருது. ஒருவேளை நம்ம தங்கச்சி கூட சொல்ல வரலாம் இல்லையா? ஏன்னா இப்ப அவங்க உயிரோட இல்ல. சோ இறந்து போனவங்க இந்த மாதிரி கனவு மூலியமா தானே நம்ம கூட வந்து தொடர்பு கொள்வாங்க. இவங்க அதை மனசுல நினைச்சிட்டு திரும்ப அந்த கனவை பத்தி யோசிக்கிறப்ப அப்ப அவங்க மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் கிளிக் ஆனிச்சு. ஒருவேளை நம்ம தங்கச்சி படிக்கிற அந்த காலேஜ் ஹாஸ்டல் ரூமுக்கு போனா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா நினைச்சிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட தங்கச்சியோட திங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு இவங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அப்பா அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம், வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு கவலையாயிரும், பரவாயில்ல நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்க போறப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, தங்கச்சியோட திங்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லையே, அவங்க அன்னைக்கு போறப்ப எல்லா துணிமணியும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, எந்த திங்ஸும் இல்லையன்ட்டு. அப்போ அவங்க கண்ணுக்கு வந்து அந்த ஸ்டடி டேபிள் பக்கத்துல இருக்கிற அந்த ட்ரா வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா அது எப்படி கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஒரே ஒரு புக்கு மட்டும் இருக்கு, இந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. அப்ப அந்த புக்கை எடுத்துட்டு அவங்க இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க எதுவுமே பேசல. இவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்காங்க. யாரையாச்சும் பார்த்தாலோ இல்ல எந்த விஷயமாவது பிடிச்சிருந்தா அதை வந்து வரைவாங்களாம். சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு படம் வரையறதுல ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு வரைவாங்களாம். சோ இந்த மாதிரி யாரையாச்சும் மீட் பண்றாங்க, பேசுறாங்கன்னா வரைஞ்சிட்டு அவங்கள பத்தின விஷயங்களை வந்து எழுதி வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அந்த புக்கை எடுத்துட்டு இவங்க வந்து காடியில உட்காந்து ஒண்ணு ஒண்ணா திருப்பி பாக்குறப்ப அப்பதான் ஒரு பையனோட போட்டோவையும் அவங்க பாக்குறாங்க. இவங்க அந்த போட்டோ பாக்குறப்ப வந்து யாரோட அந்த பையனை நினைச்சிட்டு அடுத்தடுத்த பேஜ அவங்க திருப்பி படிக்கிறப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க தங்கச்சி இவனை சின்சியரா லவ் பண்ணிருக்காங்க. அவனை எங்க மீட் பண்ணாங்க, எப்ப மீட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி நட்பு காதலா மாறுனுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அபார்ஷன் நடந்தது எல்லாமே அந்த புக்ல டீட்டெயிலா அவங்க படம் வரைஞ்சி எழுதி வச்சிருந்தாங்க. அதை படிச்சு பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது, தன்னோட தங்கச்சி காதலிச்சு ஏமாந்து போயிருக்கா, அதனாலதான் அவ தற்கொலை பண்ணிருக்கான்னு. ஒரு பக்கம் அவங்களோட தங்கச்சி இறந்து போனதை ஏத்துக்க முடியல, இன்னொரு பக்கம் இவன் செஞ்ச காரியத்தை அவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல. என்ன பண்ணலான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவன் கொஞ்சம் வசதியான வீட்டு பையன், அவனை எதுவுமே செய்ய முடியாது. இதே மாதிரி நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான். ஆனா அந்த பெண்கள்லாம் யாருமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்கல. அதே சமயத்துல யாரும் தற்கொலையும் பண்ணிக்கல, இவங்க தங்கச்சியை தவிர. ஒரு கட்டத்துல அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இவன் பேர்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணாலோ இல்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிச்சயமா கேஸ் நிக்காது. ஏன்னா இது ஒரு தற்கொலை கேஸ். இதே கொலை கேஸ்னா அது வேற. கண்டிப்பா அவன் ஜாமீன்லயோ இல்ல இந்த ஒரு கேஸ ஒண்ணு இல்லாம கூட அவனால ஆக்க முடியும். சோ அந்த டைம்ல அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவங்க ஹெல்ப் கேட்டு பார்த்தாங்க, ஐடியா கேட்டாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஆனா எதுவுமே பலன் இல்லை. அப்ப அவங்க ஒண்ணுதான் யோசிச்சாங்க,
என்னால எதுவுமே பண்ண முடியலன்னா கூட என் தங்கச்சியோட ஆத்மா நிச்சயமா அவனை சும்மா விடாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு ஆத்திரமா இருக்குன்னு அவங்க தான் கனவுல பார்த்தாங்க இல்லையா? சோ அவங்க ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ பொறுமையா இரு, நடக்க போறத மட்டும் பாரு, நிச்சயமா அவனுக்கு தண்டனை இருக்குன்னு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வாரம் சென்று அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு நியூஸ் வருது, அவன் அடிபட்டு செத்துட்டான்னு. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு தற்செயலான ஆக்சிடென்டா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா இது தற்செயலான ஆக்சிடென்டா இருக்காது. ஏன்னா அவங்க தங்கச்சி தான் கனவுல அவள ஆத்திரமா சொன்னாங்க இல்லையா? அவனை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன்னு. ஒருவேளை அதே மாதிரி பழி வாங்கிருச்சோன்னு அவங்க மனசுல நினைச்சு அவங்கள அவங்களே தேத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு கனவுமே வர்றது கிடையாதாம். ஆனா அப்பப்ப அவங்க தங்கச்சி அவங்க கூட இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் இவங்க நல்லா அசந்து தூங்குறப்ப பக்கத்துல யாரோ வந்து உட்கார்ற மாதிரியே இன்னமும் இருக்குமா. அதே சமயத்துல இவங்க கிச்சன்ல வேலையா இருந்தாங்கன்னா ஹால்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குமா. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க தங்கச்சியோட ஆத்மா அவங்க வீட்டை சுத்தி அவங்கள சுத்தி தான் இருக்குன்னு. ஆனா அவங்க பயப்படவே இல்லை. சில நேரத்துல பவித்ராவை நினைச்சு அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுறது, ஃபீல் பண்றது, அவ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அழுவுறது. அப்பெல்லாம் வந்து அவங்க உண்மையை சொல்லலான்னு போவாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவங்க அப்பா அம்மா தாங்கிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இன்ன வரைக்குமே அந்த ரகசியத்தை அவங்க காப்பாத்தி தான் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்கலாம், இப்ப வரைக்கும் ரகசியமா வச்சிருக்கிற அந்த விஷயத்த எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்கன்னு. அவங்களோட நோக்கம் ஒண்ணுதாங்க, தற்கொலை எதுக்குமே முடிவாகாது. கண்டிப்பா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இல்ல தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருவீங்க. உங்க கூட இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு தெரியுமா? தற்கொலை எதுக்குமே முடிவாகாது. இந்த ஒரு விஷயத்த உணர்த்ததுக்காக தான் அவங்க இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. தற்கொலை மட்டும் எடுக்காதீங்க. உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு அவங்க சொல்றப்ப எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.